மற்றொரு நுண்ணறிவு தொடர்பான காணொளியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வினாவை சரியாக விளங்கி உங்களுடைய விடைகளை கமெண்ட் பதினோடாக அறிய தந்த பின்னர் என்னுடைய காணொளியை தொடர்ச்சியாக அவதானித்து சரியான விடையை அறிந்து கொள்ளுங்கள். வினாவிற்கு செல்வோம். உட்பக்கம் தெரியாத பையொன்றில் 4 சிவப்பு நிற மாபிள்களும் 4 பச்சை நிற மாபிள்களும் உள்ளன. மாபிள்களை பார்க்காமல் ஒரே நிறத்திலான 2 மாபிள்களை தவறாமல் பெறுவதற்கு பையிலிருந்து வெளியே எடுக்கப்பட வேண்டிய மாபிள்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? வினாவை சரியாக அவதானித்து விடைகளை கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் விடைகளை பார்ப்போம். உட்பக்கம் என்ன இருக்கென்று தெரியாத ஒரு பெட்டியுள் சிவப்பு நிற மாபிள்கள் 4 பச்சை நிற மாபிள்கள் 4 உள்ளன. இது போன்ற வினாக்களுக்கு நான் செய்வதற்கு ஒரு சிறிய விடயத்தை எத்தி வைப்பது வழக்கம். இவருக்கு தேவை ஏதாவது ஒரு நிறத்தில் 2 மாபிள்கள், ஒரே நிறத்தில் இரண்டு மாபிள்கள் வேண்டும். இவ்வாறான வினாவிற்கு இந்த மாபிள்களை பெற வேண்டியவர் எங்களுடைய முஸ்லிம்களின் பாசையில் முசீபத்து பிடித்தவர் என சொல்வோம். அதாவது அதிர்ஷ்டம் இல்லாதவர், துரதிர்ஷ்டசாலி. அவருக்கு எது தேவையோ அது கிடைக்காது என நினைத்துக் கொள்வோம். சரி, இப்போது இவருக்கு தேவை ஏதாவது ஒரு நிறத்தில் 2. அது பச்சையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சிவப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, எடுக்கிறார். முதலில் சிவப்பு வருகிறது என வைத்துக் கொள்வோம். முசீபத்து பிடித்தவராக இருந்தாலும் ஓட்டி எடுத்தால் ஏதாவது ஒன்று வரத்தானே செய்யும். எனவே பிரச்சனை இல்லை. முதல் முறை அவருக்கு சிவப்பு வருகிறது என வைத்துக் கொள்வோம். சரி, 2வது முறை அவர் எடுக்கிறார். அவர் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால், முதல் முறை அவருக்கு சிவப்பு கிடைத்திருந்தால், அவர் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் 2வது முறையும் அவருக்கு சிவப்பே கிடைத்துவிடும். எனவே அவருக்கு தேவையானவை வந்துவிடும். ஆனால் அவர் துரதிர்ஷ்டசாலி. எனவே 2வது முறை அவருக்கு நிச்சயமாக சிவப்பு கிடைக்காது, இங்குள்ள பச்சை தான் கிடைக்கும். 3வது முறை எடுக்கிறார். உள்ளே இருப்பது வெறும் 2 நிறங்கள் தான். ஒன்றில் சிவப்பு வரும் அல்லது பச்சை வரும். சிவப்பு வந்தால் முதலாவதாக எடுத்த சிவப்போடு சேர்த்து 2 பெற்றுக் கொள்வார். பச்சை வந்தால் 2வதாக எடுத்த பச்சையோடு சேர்த்து 2 பெற்றுக் கொள்வார். எனவே 3வது முறை அவருக்கு சிவப்பு அல்லது பச்சை எது வந்தாலும் அவருக்கு தேவையானவை கிடைத்துவிடும். எனவே அவர் ஆக குறைந்தது 3 மாபிள்களை வெளியே எடுக்க வேண்டும். சரி, இதில் முதல் தடவை எங்களுக்கு பச்சை வந்திருந்தால் 2வது தடவை நிச்சயமாக அவருக்கு சிவப்பு தான் வரும். எவ்வாறு வந்தாலும் அவருக்கு 3வது முறை ஏதாவது ஒரு நிறம் வந்தால் இதனோடு சோடி சேர்த்து அவர் இதனை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போது வினாவை இன்னும் சற்று கடினமாக்கினால் இன்னும் ஒரு நீலமும் வைத்திருப்பார் இருக்கும். நீலம் கலர் மாபிள்களில் இங்கு 4 உள்ளன. இதே போன்ற ஒரு வினா. உங்களுக்கான விடை என்னவாக இருக்கும்? கமெண்ட் பதினோடாக அதையும் அறிய தாருங்கள். மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.